1 கப் பச்சரிசி மாவுக்கு 3 கப் பால் எடுத்துருக்கேங்க. இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரிசி மாவு போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதில் 3/4 கப்புக்கு சீனி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இப்போ நம்ம 2 தான் நம்ம பிரிச்சுக்கலாங்க. இதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் பொடி, நல்லா டார்க் சாக்லேட் பொடி எடுத்துருக்கேங்க. உங்கள் கையில் எது இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி எதுனாலும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கிறணுங்க. எடுத்துகிட்டு இதை இப்போ நம்ம சமப்படுத்திக்கிறலாம். அடியில் கரண்டியில் நெய்யை எதுனாலும் நீங்கள் சமப்படுத்தி இப்போ நம்ம சாக்லேட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் இப்போ நம்ம மேலே தடவிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதாங்க இதையுமே நம்ம அடியில் நெய் இது கரண்டியில் நம்ம தடவிட்டு மேலே இதே மாதிரி நம்ம சமப்படுத்தி கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிட்டு நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ 1 கப் பால் பொடி எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம சலிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், இடியப்ப மாவு. அதையும் இது கூட போட்டு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இதில் இப்போ நான் ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன், எண்ணெய் நல்லா வாசனை இல்லாத எண்ணெயை எடுத்துக்கோங்க. 1/2 கப் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இப்படி விழுகணும், உங்களுக்கே தெரியும். இந்த கப்புக்கு நான் 1/4 கப்பு எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம ஊற்றும்போது நம்ம கிண்டி கிண்டி விட்டு ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் சீனி எடுத்திருக்கேன். இப்போ கடாயில் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் சீனி எடுத்திருக்கேன். இதில் 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா சீனி எல்லாம் கரைஞ்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு நல்லா நுரைச்சி வரணுங்க. கையில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா ஒட்டி பிடிச்சி நல்லா பிசு பிசுக்குன்னு ஒட்டணுங்க. இந்த அளவு தான் நம்ம கரைச்சி வச்சது சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கைவிடாமல் கலந்துக்கணுங்க. இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம், ஒரேதான் சேர்த்துறாதீங்க. இது ஒரு 4 மணி நேரம் இருக்கட்டுங்க. இப்போ நமக்கு செட் ஆயிடுச்சுங்க. இப்போ அருமையாக நமக்கு பீஸ் போட்டு எடுத்துட்டோங்க. இதெல்லாம் நம்ம சைடில் உதிர்ந்ததுதாங்க, அதனால் ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா?
இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் தண்ணி ஊற்றிருக்கேன் கொழுக்கட்டைக்கு மாவு பிடிக்கிறதுக்கு. இன்றைக்கி நம்ம சீனி பால் கொழுக்கட்டை தான் நம்ம செய்ய போகிறோம். தண்ணி கொதிக்கட்டும். இதில் 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. இடியாப்ப பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன், கடையில் வாங்கினது. இப்போ இதை நம்ம சேர்த்துக்குங்க. ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. தண்ணி நல்லா 2 நிமிஷம் நாள் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு. இப்போ நம்ம இதையெல்லாம் கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கிறலாம். இதில் கொஞ்சம் மாவு எடுத்து நீங்கள் தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க. இது அப்படியே வச்சுட்டா கூட நம்ம அந்நேரம் நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ இது இருக்கட்டும். கையில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறலாம். நம்ம கொழுக்கட்டை எல்லாம் உருட்டி எடுத்தாச்சுங்க. இதில் 1 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ பாத்திரத்தில் எடுத்தாலும் சரி நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துங்க. நான் கிளாஸில் 1 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் பிடிக்கும். 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ பால் நல்லா கொதிக்க விட்டுக்குருவோம். பால் கொதிக்கட்டும். ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். பால் நல்லா கொதிக்குதுங்க. இப்போ இதில் நம்ம உருண்டை உருட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக அப்படி கலந்துட்டுங்க. உடனே கிண்ட வேண்டாம், பால் கொதிக்கட்டும். 2 ஏலக்காயும் தட்டி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கோங்க. லைட்டாக கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு கலந்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இதில் இப்போ நம்ம சீனி சேர்த்துக்கலாங்க. இதில் 1 ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நான் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷன் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா வேண்டாங்க, ஸ்கிப் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்மளுடைய அருமையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. சீனி பால் கொழுக்கட்டை. இப்போ நான் இட்லி மாவு 1 கப் எடுத்துருக்கேன். இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன். 1 கப் இட்லி மாவு நான் எடுத்திருக்கேன். இப்போ சேர்த்தாச்சு. இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மஞ்சள் தூள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துட்டாச்சு. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 1 கப்பு மாவு எடுத்த அளவுக்கு 1 கப்பு சீனி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சுகர் சிரப்பை எடுத்துக்கலாம். இல்லை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நல்லா ஒரு பிசு தன்மை வர வரைக்கும் நம்ம சுகரை எடுத்துக்கலாம், சிரப்பை. இதில் நம்ம 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்முடைய சுகர் சிரப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் கொஞ்சம் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம், ஒரு சிட்டியை. சிரப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே அடுப்பில் நான் இப்போ ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஜிலேபிக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 1/2
இப்போ நம்ம ஜிலேபிக்கு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பால் கவர் இருந்தால் கழுவிட்டு நீங்கள் உள்ளே இதில் அலசிட்டு எடுத்துக்கோங்க. நானும் அதை தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம மாவை நம்ம ஃபுல் பண்ணிக்கலாம். இது மாதிரி கிராஸ் வச்சுட்டு இப்போ இதுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கூட்டி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நம்ம கைவாக்கில் இந்த மாதிரி இருக்க சுற்றிட்டு லப்பர் பேண்ட் இருந்தால் நம்ம போட்டுக்கலாம். மேலே மாவு வராமல் அதுக்கு. இந்த மாதிரி எடுத்து நம்ம இந்த இடத்துல நம்ம ஜிலேபி போடும்போது நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். பால் கவர் இருந்தால் போதுங்க. இட்லி மாவும் பால் கவரும் இருந்தால் அழகாக அருமையாக வீட்டில் நம்ம டக்குன்னு ஸ்வீட் சாப்பிட்டோன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாங்க. இப்போ நம்ம ஜிலேபி போட்டுக்கலாம். இப்போ எண்ணெயும் மிதமான சூடில் இருக்குங்க. இப்போ போட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம உடனே திருப்பக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு போட்டதை பார்த்துட்டு நம்ம திருப்பிக்கலாம். இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறலாம். பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு போட்டதை இதை நம்ம சிரப்பில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது இருக்கட்டுங்க. அடுத்தது நம்ம போட்டு இதே போல் நம்ம எடுத்துக்கலாம் ஜிலேபி. இப்போ நம்ம அடுத்ததையும் போட்டாச்சுங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம சிரப்பில் போட்டால் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பொரிச்சதையும் நம்ம போட்டுக்கலாம். சின்னதாக இருந்தால் குட்டீஸுக்கு கொடுத்துக்கலாம், பெருசாக இருந்தால் நம்ம பெரியவங்க சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து நம்ம இந்த ஜிலேபி போட்டு எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இது சுகர் சிரப்பில் இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய அருமையான ஜிலேபி ரெடி ஆகிடுச்சுங்க. ஸ்வீட்டு இப்போ 1 கப் அவல் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ அவல் ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி சாரில் பொடிச்சு எடுத்துக்கிறலாம். இதில் ஒரு 2 ஏலக்காயும் போட்டு நம்ம அவல்லே பொடிச்சு எடுத்துக்கிறலாம். இதில் நான் 1 கப் சீனி எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இதை இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ சுகர் சிரப்பு நல்லா நமக்கு இந்த மாதிரி நல்லா நுரையா வருங்க. கையில் தொட்டாலே பிசு பிசுன்னு இருக்குன்னா அந்த டயத்தில் நம்ம தேங்காயும் சேர்த்துக்கிறலாம். இப்போ இது கூட நம்ம அவல் பொடிச்சோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் தாங்க ஆகும். டக்குன்னு நம்ம தேங்காயும் அவலும் இந்த மாதிரி இருந்தால் நம்ம குட்டீஸ்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. நல்லா கிளறி இப்போ இதில் நம்ம விருப்பப்பட்ட 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. இதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு அப்படியே திரண்டு வரணுங்க. இதான் பக்குவம். இப்போ நம்ம ரெடி பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம எதனாலும் ஒரு பாத்திரத்தில் ஒரு நெய்யை எதனாலும் தடவி வச்சுருங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பட்டர் பேப்பர் இருந்தால் நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி கரண்டியில் எதனால் நெய் தடவிக்குங்க. நம்ம கரண்டியில் ஒட்டாமல் இருக்கிறோங்க, அதனால இந்த மாதிரி நம்ம சமமாக்கலாம். இப்போ நம்மளுடைய பருப்பி நல்லா ஒரே மாதிரி நம்ம ஈவனாக ஆக்கிட்டோங்க. இப்போ ஒரு அரை மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் செட் ஆகும். நம்ம கத்தி வச்சு நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்ம கொஞ்சம் வெதுப்பாக சூடாக கொஞ்சம் செட் ஆன பின்னாடி நமக்கு கொஞ்சமாக லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம போட்டு கொடுத்துக்கலாங்க. இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய அருமையான தேங்காய் பருப்பி ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரவையை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது இப்போ நம்ம ஆற விட்டுட்டு நம்ம குலோப்ஜாம் மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கை பொறுக்கிற சூடு அளவு இருந்தாலும் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. இப்போ இது பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கிறலாம். இப்போ சுகர் சிரப்புக்கு சீனி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 2 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது இப்போ ஒரு ட்ராப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இது இப்போ நம்ம மிதமான சூட்டில் இருக்கட்டும். இப்போ இதை நம்ம குலோப்ஜாம் அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கையில் நீங்கள் எண்ணெய் தடவிக்குங்க. தடவிட்டு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எண்ணெய் தடவுனது. இந்த மாதிரி உருட்டிக்குங்க. லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குலோப்ஜாம் உருண்டை அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி நல்லா கிராஸ் இல்லாமல் நல்லா வலுவலுன்னு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ எண்ணெய் மிதமான சூட்டில் இருந்தால் போதும். இப்போ நம்ம போட்டுக்கலாம். உடனே திருப்ப வேண்டாம். இப்போ நம்மளுடைய ரவா குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சுங்க.